தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் யாத்திரை பத்திலிருந்து ஓர் பாடல். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும், யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக, கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. பாடல். தாமே தமக்கு சுற்றமும், உனக்கு நீயே உறவினர், வேறு யாரும் இல்லை. இந்த நியதியை இந்த பாடல் சொல்லுகிறது. தாமே தமக்கு சுற்றமும், ஒருவருக்கு உறவினன் என்பது அவனே, அவனுக்கு அவனே உறவினன். தாமே தமக்கு விதிவகையும், தமக்கு ஏற்படுகின்ற நல்வினை தீவினை ஆகிய அனைத்தையும் அவனே விதித்துக் கொள்கிறான். தாமே தமக்கு விதிவகையும், ஏற்படுகின்ற நல்லவைகள் தீயவைகள், சுகம் சுகமில்லாது இருத்தல் அனைத்திற்கும் அவனே காரணம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, இதை இங்கே சொல்லப்படுகிறது. தாமே தமக்கு விதிவகையும். யாமார், நான் யார்? நான் யார்? நேற்றிருந்த மாதிரி இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இருப்பேனா தெரியவில்லை. நான் யார்? யாமார், யமதார், எனது என்று எது இங்கே இருக்கிறது? எனக்கென்று யார் இங்கே இருக்கிறார்கள்? யாமார் யமதார், நேற்றிருப்பவர் இன்றில்லை, இன்றிருப்பவர் நாளை இருப்பரோ? யமதார். செல்வம், நேற்றிருந்த செல்வம் இன்றைக்கு பெருகியது, நேற்றிருந்த செல்வம் இன்றைக்கு குறைந்தது, நாளை யமதார். பாசம் யார்? பாசம் என்றால் என்ன? பாசமார், எனக்கு யார் பாசம்? நேற்றிருந்தது இன்றைக்கு இருக்கிறதா? யார் பாசம்? நிலையாமை என்பது பறந்து விரிந்து எங்கும் இருக்கிறதே, எது நிலைத்தது? இதைத்தான் மாணிக்க வாசகர், என்ன மாயம் இது? தாமே தமக்கு சுற்றம், தாமே தமக்கு விதிவகை, யாமார் தெரியவில்லை, யமதார் புரியவில்லை, பாசமார் தேடிச் செல்கிறேன் தெரியவில்லை. என்ன மாயம் இது? என்ன மாயம்? அப்போ இந்த மாயம் போவதற்கு, அதாவது யாமார் யமதார் பாசமார், கடைசி வரை நம்மோடு யார் இருக்கிறார்கள்? யார் இருப்பார்கள்? யாருக்கு தெரியும்? மாயம். இவை போக கோமான் பண்டை தொண்டரொடும் அவன் தன் குறிப்பே, சிவபெருமானது உள்ளத்தில் இடம்பெறுவது உள்ளத்தை கண்டு அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, சிவபெருமான் திருவுளத்தையே குறிக்கொண்டு அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு, போமாறு அமைமின், அப்படி இருக்க வேண்டும். சிவபெருமானை தேடி செல்வது போல நாம் இருக்க வேண்டும். பண்டை தொண்டரோடு செல்ல வேண்டும், தொண்டரோடு செல்ல வேண்டும். எப்படி? பொய் நீக்கி, பொய்யெல்லாம் போய் அகல மெய்ஞானமாகி விளிர்கின்ற மெய்ச்சுடரே. பொய் நீக்கி, வாழ்வில் நெஞ்சில் இருக்கின்ற பொய்யெல்லாம் நீக்கி, இருளெல்லாம் நீக்கி,
மாயையெல்லாம் நீக்கி அன்பர்க்கு அருளும் மெய்ச்சுடர். அந்த மெய்ச்சுடர் புயங்கன் பாம்பணிந்திருக்கின்றான். ஆழ்வானை, நம்மை ஆழ்வானவன் போமாறு அமைவின் யார் எங்கே? புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. அனைவரும் பண்டை தொண்டரோடும் சிவபெருமான் பொன்னடிக்கே போமாறு அமைமின். யாத்திரை 10 பாடல். என்ன யாத்திரை? அவன் பொன்னடிக்கே போமாறு அமைமின். அதான் திருமூலர் சொல்வார் அல்லவா, தானே தனக்கு பகைவனும் நட்டானும் தானே தனக்கு இம்மையும் மறுமையும் தானே தன் வினைப்பயன் துய்ப்பானும். தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும் தானே தனக்கு தலைவனும் ஆமே. திருமூலர். அதுதான் மாணிக்க வாசகர் இங்கே சொல்கிறார், தாமே தமக்கு விதிவகை. தாமே தமக்கு விதிவகை. அருமையான வாழ்வியல் நெறிகளை முதல் 2 வரிகளிலே மாணிக்க வாசகர் பதித்து வைத்திருக்கிறார். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். யாமார் யமதார் பாசமார் எண்ண மாயம். இவை போக அதுக்கு அடுத்து அருமையான வரிகளை பதித்து வைத்திருக்கிறார், செதுக்கி வைத்திருக்கிறார். இந்த மானுட பிறவி உய்வதற்கு, மானுட பிறவி பெரும் பேறு பெற்று உயர்வான வாழ்வினை பெறுவதற்கு 2 வரிகளை செதுக்கி வைத்திருக்கிறார் மாணிக்க வாசகர். இந்த வரிகளை நாம் நெஞ்சிலே தாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானின் திருவடிகளை நாடிச் செல்ல வேண்டும். சிவபெருமானின் திருவடிகள் பரஞானத்தை நமக்கு தரும், பரம்பொருளை நமக்கு தரும், மிகச் சிறப்பான வாழ்வினை பெறுவதற்கு நமக்கு உதவும். இந்த பாடல் நாம் நெஞ்சிலே தாங்கி அடிக்கடி வாசித்து பார்க்க வேண்டும். பட்டினத்தடிகள் கூட இது தொடர்பான பல பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். யார் கூட வருவார் என்பதற்கு பல பாடல்களை இயற்றியிருக்கிறார்கள். அந்த பாடல்களையும் நாம் படித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யாமார் யமதார் பாசமார் என்ன மாயம். சிவபெருமானின் திருவடிகளை வணங்குவோம். இந்த மாயைகளிலிருந்து விடுபடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.